அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இப்போ சமோசா செய்கிறத பற்றி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. விற்கலாம் அவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு பாருங்கள் ஸ்டப்பிங்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் மாவு கொட்டி வச்சுருக்கேன். முட்டை ஒன்று வச்சு ஊற்றுறேன். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன். முட்டையை நல்லா கலக்கி விடுவோம். மாவோட பிசைஞ்சுக்குவோம். நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசங்க வச்சுக்குவோம். ரொம்ப அழுத்தி பரோட்டாக்கு பசைய வேணாம். முட்டை எதுக்கு போடுறதுனா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. கால் மணி நேரம் மூடி வச்சிடலாம். ஊறட்டும் மாவு. ஸ்டப்பிங்க்கு ரெடி பண்ணிடுவோம். ஆயில் ஊற்றிருக்கேன் சட்டியில். பெரிய சைஸ் பெல்லாரி ஒன்று ஊற்றி வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தாங்க செய்கிறேன். ஒரு 4 சமோசாவுக்கு தான் செய்கிறேன். அந்த அளவுக்கு தான் நான் போடுறேன். உங்களுக்கு நிறையா செய்யணுன்னா கூட குறைச்சி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது மட்டன் கறிங்க. நான் வந்து லஞ்சுக்கு வந்து மட்டன் கிரேவி செஞ்சுருந்தேன். அதை கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். சமோசாவுக்கு வேணுடு அதை தான் நான் போட்டிருக்கேன். அதுலேயே மசாலாலாம் போட்டுருட்டேன். கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள்லாம் போட்டு வேக வச்சுருந்தேன் மட்டனை. அதை கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டிருக்கேன். மூடி வச்சுருவோம். கறியெலாம் ஏற்கனவே வந்ததுனால ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த உருளைக்கிழங்கு வேகிறது வரைக்கும் போதும். இதை எடுத்து வச்சுக்கிட்டலாம். எடுத்து ஆற வச்சுக்குவோம். மல்லி இலை போட்டு இறக்கி வச்சு வேறு இதில் மாற்றிக்கிட்டு நம்ம ஆற வச்சுக்கிட்டலாம். இப்போ மாவு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தேய்ச்சிடலாம். நாலு பீஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். மேமாவை போட்டுக்குவோம். ஒன்று ஒன்றா நம்ம தேய்ச்சி ரொம்ப பெருசாக தேய்க்க வேணாம். இப்போதைக்கு லேசாக தேய்ச்சி மேலே மேலே அடுக்கணும். இதுக்கு பேர் அடுக்கு சமோசான்னு சொல்லுவோம் நாங்கள். கொஞ்சம் மொத்தமாக இப்போ தேய்ச்சிக்குவோம். அப்புறம் திருப்பி நம்ம பெருசாக தேய்க்கணும். இந்த 4 தேய்ச்சாச்சு. திருப்பி அதை வந்து நல்லா பெருசாக தேய்ப்போம். இந்த 4 அப்போ தான் நல்லா அடுக்கு வரும் நமக்கு. திருப்பி 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 4 பீஸ் வந்துருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம மெல்லிசாக தேய்ச்சி நம்ம சமோசா செய்ய வேண்டியது தான். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்குவோம். இதை மேமாவை போட்டு போட்டு தேய்க்கணும். நல்லா ஓரத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி விடுவோம். ஓரத்தில் மொத்தமாக போயிடும். இப்போ பாருங்கள், இது வந்து நெய்யும் அரிசி மாவும் கலந்து வச்சுருக்கேன். நெய் 2 ஸ்பூனும் அரிசி மாவு 2 ஸ்பூனும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது தாங்க கிறிஸ்பியாக வரும். மேலே நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும். க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா அப்ளை பண்ணிக்குவோம் ஃபுல்லாக நெய்யும் அரிசி மாவையும். இதே மாதிரி 4 தேய்ச்சி மெலிசாக தேய்ச்சி நம்ம வந்து இந்த நெய்யும் அரிசி மாவும் அப்ளை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ரெடியாக. இது லாஸ்ட்டு. இது
ஏற்கனவே முன்னாடி தேய்ச்சி வச்சுட்டேன். அது தூக்கி இது மேலே வச்சுக்கிட்டுருவோம். எல்லாம் நெய் அப்ளை பண்ணது தான். நாலு லேயர் இருக்குது பாருங்கள். இது வந்து 6 பீஸாக கட் பண்ணிக்குவோம். இது வந்து நல்லா மெலிசாக தைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இது இருந்தாலும் அதுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த வெள்ளையை தேய்ச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டெப்பிங் வச்சிடலாம். வந்து மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஓரத்தில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்குவோம். பிரிஞ்சிடாமல் இருக்கும் எண்ணெயில் போட்டால். நல்லா மேலேருந்து கீழே மூடிடுவோம். மூடிட்டு இப்போ நகத்தால் நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அச்சு வரும், டிசைன் வரும், நல்லா பிஞ்சுக்காமையும் இருக்கும். இப்போ இன்னொரு டிசைன் காமிக்கிறேன். இது வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கொண்டு போகிறேன். ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. இது இன்னொரு டிசைனு. ஸ்டெப்பிங் வச்சிடலாம். மேலே கீழே வச்சு விட்டுருவோம். கொஞ்சமாக மைதா மாவு அப்ளை பண்ணிக்கலாம் பேஸ்ட்டை. இது வந்து கத்தியால் மெலிசாக நான் கீறி விட்டுக்கிறேன். கீழே உள்ள பாகத்தை இது வந்து மேலே அப்படியே கொண்டு போகணும். இந்த ஒன்றா லேயர் இருக்குல்ல, கொஞ்சமாக அந்த மைதா மாவு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒட்டிக்கும், பிரியாமல் இருக்கும். ஒன்றா இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன லேயரை தூக்கி மேலே வச்சு விட்ருவோம். பார்த்தாக்க இறால் இருக்குது பாருங்கள், அந்த டிசைனில் இருக்கும். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், அப்படியே இறால் மாதிரியே இருக்கும் பாருங்கள். செஞ்சு நம்ம மூடி வச்சிடணும். வெளியே வச்சாக்கா காஞ்சி போயிடும். எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த 2 இறால் மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் நான் ஓவனில் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஓவனுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சமாக லேசாக பாலை வந்து அப்ளை பண்ணுறேன். பசும்பால் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஓவனில் வச்சிடலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஓவனில் வைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. வறுத்துடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. சமோசாலாம் போட்டுடலாம். நல்லா பொரியுது. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும் எண்ணெய், அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. உள்ளே இருக்க மேலே கிரன்ச்சியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பார்த்தாக்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. நல்லா பொரிஞ்சிருச்சு. எடுத்துடலாம் இனிமேல். பாருங்கள், அடுக்கு வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ லேயர் வந்துருக்கு பாருங்கள். நம்ம எத்தனை லேயர் வைக்கணுமோ அத்தனை லேயர் வந்துடும் பொரியும் போது எண்ணெயில் போட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.